வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பு தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தேனி, ராமநாதபுரம் மக்களவை தொகுதிகளில் பிரதமர் மோடி இன்று தேர்தல் பிரச்சாரம். முதலமைச்சர் பழனிசாமி, துணை முதலமைச்சர் OPS உள்ளிட்ட கூட்டணி தலைவர்களுடன் வாக்கு சேகரிப்பு. மக்கள் விருப்பத்தை மதிக்கும் அரசு வேண்டுமா, முடிவுகளை திணிக்கும் அரசு வேண்டுமா என ப. சிதம்பரம் கேள்வி. யாருக்கு வாக்களிக்க வேண்டுமென வாக்காளர்கள் ஏப்ரல் 18ஆம் தேதி சரியான முடிவு எடுக்குமாறு வேண்டுகோள். ஊழல் செய்த அரசியல்வாதிகளின் எல்லா சொத்துகளையும் கையகப்படுத்துவோம் என கமல்ஹாசன் உறுதி. நாட்டு மக்களுக்கு துரோகம் செய்யும் பாஜக, காங்கிரஸ் மத்தியில் ஆட்சிக்கு வரக்கூடாது என தேர்தல் பிரச்சாரம். பிரதமர் மோடி குறித்த பொய்யான தகவல்களை ராகுல் காந்தி கூறி வருவதாக நிர்மலா சீதாராமன் குற்றச்சாட்டு. விதி மீறல்கள் தொடர்பாக தலைமை தேர்தல் ஆணையம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தல். ஜாலியன் வாலாபாக் படுகொலை 100வது தினத்தையொட்டி அமிர்தசரஸ் நினைவிடத்தில் ராகுல் காந்தி மரியாதை. நாட்டின் முன்னேற்றத்திற்கு மேலும் கடுமையாக உழைக்க உத்வேகம் அளிக்கும் சம்பவம் என பிரதமர் மோடி கருத்து. தமிழகத்தில் தேனி மற்றும் ராமநாதபுரத்தில் நடைபெறும் தேர்தல் பொதுக்கூட்டங்களில் கலந்து கொள்வதற்காக பிரதமர் மோடி தனி விமானம் மூலம் நேற்றிரவு மதுரை வந்தடைந்தார். தமிழகத்தில் மக்களவை மற்றும் 18 சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவுக்கு இன்று சில நாட்களே உள்ள நிலையில் பிரதமர் மோடி இன்று தேனியில் நடைபெறும் தேர்தல் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்கிறார். அப்போது தேனி, திண்டுக்கல், மதுரை, விருதுநகர் ஆகிய தொகுதிகளைச் சேர்ந்த வேட்பாளர்களுக்கும், பின்னர் ராமநாதபுரத்தில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் ராமநாதபுரம், சிவகங்கை, தென்காசி, தூத்துக்குடி ஆகிய மக்களவை தொகுதி வேட்பாளர்களுக்கும் ஆதரவாக பிரச்சாரம் செய்கிறார். இந்த நிலையில் நேற்று கேரளாவில் பிரச்சாரத்தை முடித்துக் கொண்ட பின்பு தனி விமானம் மூலம் நேற்றிரவு பிரதமர் மோடி மதுரை வந்தடைந்தார். காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி, பிரதமர் நரேந்திர மோடி என அடுத்தடுத்து தேசிய தலைவர்களின் வருகையால் தமிழகத்தில் தேர்தல் களம் சூடுபிடித்துள்ளது. நீட் தேர்வு வேண்டுமா இல்லை வேண்டாமா என்பது குறித்து இனி சரியான முடிவெடுக்க வேண்டிய நாள் ஏப்ரல் 18 என காங்கிரஸ் முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் தனது ட்விட்டரில் நீட் தேர்வு பற்றி 2 அணிகளின் நிலைப்பாடுகள் தெளிவாக கூறிவிட்டதாகவும், யாருக்கு வாக்களிப்பது என்று மாணவர்கள், பெற்றோர்கள் முடிவெடுப்பது எளிதாகிவிட்டதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் காங்கிரஸ் அரசு அமைந்தால் நீட் தேர்வு கிடையாது, பாஜக அரசு அமைந்தால் நீட் தேர்வு தொடர்ந்து இருக்கும் என சரியான முடிவு எடுக்க வேண்டிய நாள் ஏப்ரல் 18 என ப. சிதம்பரம் தமது ட்விட்டரில் பதிவிட்டுள்ளார். இது தவிர மாநில மக்களின் விருப்பத்தையும் உரிமைகளையும் மதிக்கும் மத்திய அரசு வேண்டுமா அல்லது தன் முடிவை மாநிலங்கள் மீது திணிக்கும் மத்திய அரசு வேண்டுமா என்றும் ப. சிதம்பரம் கேள்வி எழுப்பியுள்ளார். ஊழல் செய்த ஆட்சியாளர்கள் கைதாகும் போது அவர்கள் கொள்ளையடித்த சொத்துக்களை கையகப்படுத்துவோம் என மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவர் கமல்ஹாசன் தெரிவித்தார். சிவகங்கையில் மக்கள் நீதி மய்யம் வேட்பாளரை ஆதரித்து தேர்தல் பிரச்சாரம் செய்த கமல்ஹாசன் மாண்புமிகு கயவர்கள் என அரசியல்வாதிகளை சாடினார். அரசியல்வாதிகள் கொள்ளையடித்த சொத்துக்களை கையகப்படுத்தும் தைரியம் தனக்குள்ளதாக கூறியவர், தற்போது ஆம்புலன்ஸ் மற்றும் போலீஸ் வாகனங்களில் எல்லாம் பணம் கடத்தப்படுவதாக குற்றம் சாட்டினார். தமிழக காவல்துறை ஏவல் துறையாக மாறிவிட்டதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். மக்களுக்கு துரோகம் செய்யும் அரசு அகற்றப்பட வேண்டும் என்று கூறிய கமல்ஹாசன், இலவசமாக கொடுத்து ஏழ்மையை போக்குவோம் என்பவர்களை நம்ப வேண்டாம், அவர்களிடம் வேலை வாய்ப்புகளை கேளுங்கள் என்றும் தெரிவித்தார். இப்படிப்பட்ட கயவர்கள் உள்ள இந்த நிலையை மாற்ற வேண்டும். மாண்புமிகு கயவர்கள் ஒரு நாளைக்கு ஆபத்துக்காக ஒருத்தர் விட்ட இப்ப அடிக்கடி மீட்டிங் எல்லாம் ஆம்புலன்ஸ் வந்துகிட்டே இருக்கு. ஒருவேளை என்னுடைய சந்தேகமா இருக்கலாம், எதுக்கும் துணிந்தவர்கள் இவர்கள். ஆம்புலன்ஸ், போலீஸ் வண்டி எல்லாம் வச்சு பணத்தை கடத்துவாங்கன்னு செய்திகள் வருது. நிஜமா என்ன தெரியாது. அது நிஜமாக இருந்தால் அவர்கள் அகற்றப்பட வேண்டும். ஒன்று ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், ஃப்ரீயா கொடுத்து மக்களுக்கு உங்கள் ஏழ்மையை போக்குறேன்னு சொல்ற யாரையும் நம்பாதீங்க. ஏழ்மையை போக்குறதுக்கு அது வழி இல்லைங்க. நாங்கெல்லாம் பிச்சைக்காரன் இல்லை, எங்களுக்கு வேலை கொடு, நிமிர்ந்து நின்று உங்கள் ராஜ்யத்துல அந்த சிம்மாசனத்தை தூக்கி வைப்போம். வைக்கிறதே நாங்க தானே, இறக்கிறத நாங்க தான்.
நாமக்கல் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட அமைச்சர் தங்கமணி டீ கடையில் அமர்ந்து தொண்டர்களுடன் டீ போண்டா சாப்பிட்டபடி வாக்கு சேகரித்தார். ஈரோடு மக்களவை தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் மணிமாறனை ஆதரித்து அமைச்சர் தங்கமணி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். நாமக்கல் குமாரபாளையம் பகுதியில் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட அமைச்சர் தங்கமணி மற்றும் வேட்பாளர் மணிமாறன் ஆகியோருக்கு பொதுமக்கள் ஆரத்தி எடுத்து வரவேற்றனர். தொடர்ந்து அப்பகுதியில் உள்ள டீ கடைக்கு சென்ற அமைச்சர் தங்கமணி வேட்பாளர் மற்றும் தொண்டர்களுடன் சேர்ந்து டீ போண்டா ஆகியவற்றை சாப்பிட்டு வாக்கு சேகரித்தார். தொடர்ந்து மக்கள் மத்தியில் பேசிய அவர், இப்பகுதியில் கடந்த 8 ஆண்டுகளில் 50 கோடி செலவில் பல்வேறு நலத்திட்ட பணிகள் நடைபெற்றுள்ளதாக கூறினார். மேலும் அதிமுக அரசின் சாதனைகளை விளக்கி பொதுமக்களிடம் வாக்கு சேகரித்தார். இந்த 8 ஆண்டு காலத்தில் 50 கோடி ரூபாய்க்கு அதுக்கு அதிகமாக பல்வேறு பணிகளை, அது சாலைகளாக இருந்தாலும் சரி, வடிகால் வசதியாக இருந்தாலும் சரி, தண்ணீர் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, போர்வெல்லாக இருந்தாலும் சரி, கல்யாண மண்டபமாக இருந்தாலும் சரி, அத்தனை திட்டங்களை நாங்கள் கொண்டு வந்திருக்கின்றோம். ஆக இன்னும் இருக்கின்ற திட்டங்களை கொண்டு வருவதற்கு ஒரு வாய்ப்பை தாருங்கள். பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் சின்னமான, வெற்றியின் சின்னமான, அம்மாவின் சின்னமான, உங்கள் சின்னமான இரட்டை இலை சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று அன்போடு உங்களை கேட்டுக்கொள்கின்றேன். திருவண்ணாமலையில் அதிமுக வேட்பாளர் பிரச்சாரத்தில் மூதாட்டிகள் போட்ட ஆட்டம் அமைச்சர் சேவூர் ராமச்சந்திரன் உட்பட பொதுமக்கள் அனைவரையும் கவர்ந்தது. திருவண்ணாமலை மக்களவை தொகுதி அதிமுக வேட்பாளர் அக்னி கிருஷ்ணமூர்த்தி தண்டாரம்பட்டு தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் அமைச்சர் சேவூர் ராமச்சந்திரனுடன் கிராமந்தோறும் சென்று வாக்கு சேகரித்தார். அப்போது மூதாட்டிகள் பேண்ட் வாத்திய இசைக்கு ஏற்ப நடனம் ஆடியது வேட்பாளர், அமைச்சர் உட்பட பொதுமக்கள் அனைவரையும் கவர்ந்தது. புதுச்சேரி மாநிலம் 2 சாமிகளால் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளதாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழக துணை பொதுச் செயலாளர் தினகரன் விமர்சித்துள்ளார். புதுச்சேரி தட்டாஞ்சாவடி தொகுதியில் அமமுக வேட்பாளரை ஆதரித்து தினகரன் தேர்தல் பிரச்சாரம் செய்தார். அப்போது பேசிய அவர், புதுச்சேரியில் தற்போது காமெடியான ஆட்சி நடைபெற்று வருவதாக கூறினார். புதுச்சேரி மாநிலம் 2 சாமிகளால் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறியவர், 2 சாமிகளாலும் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வாங்க முடியவில்லை என்று தெரிவித்தார். புதுச்சேரியில் மூடிக்கிடக்கும் பஞ்சாலையை திறக்கவும், சுற்றுலாத்துறை வளர்ச்சி அடையவும் அமமுக நடவடிக்கை எடுக்கும் என்றும் தினகரன் உறுதியளித்தார். திரு நாராயணசாமி இன்றைக்கு முதல்வராக இருப்பவர் மன்மோகன் சிங் அரசாங்கத்திலே மத்திய அமைச்சராக இருந்த பொழுது இங்கே இன்னொரு சாமி திரு ரங்கசாமி முதலமைச்சராக இருந்தார். 2 பேருக்குள் இருந்த சண்டையால் அன்றைக்கும் நமது புதுச்சேரியின் நலன்கள் புறக்கணிக்கப்பட்டன. காரணம், மத்தியில அமைச்சராக இருந்த நாராயணசாமி நிறுத்தியிருந்தார் அன்றைக்கே இதற்கு சிறப்பு மாநில அந்தஸ்தை பெற்றிருக்கலாம். எதற்காக இதை சொல்கின்றேன் என்றால், தேசிய கட்சிகளை நம்பி இந்த பகுதி மக்கள் படுகின்ற பாட்டை தயவு செய்து நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். இந்த சாமிகளை நம்பி வீணாகாமல் புதிய மாற்றத்தை நீங்கள் உருவாக்குவதற்கு முயற்சிக்க வேண்டும். பாஜகவை தோற்கடித்து தேசத்தை பாதுகாப்போம், அதிமுகவை தோற்கடித்து தமிழகத்தை பாதுகாப்போம் என்ற முழக்கத்துடன் தேர்தல் பணியாற்ற வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கட்சியின் ராமகிருஷ்ணன் கேட்டுக் கொண்டிருக்கிறார். கடலூர் நாடாளுமன்ற தொகுதியில் திமுக வேட்பாளராக போட்டியிடும் ரமேஷுக்கு ஆதரவாக கோரி விருத்தாசலத்தில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் பங்கேற்று பேசிய மார்க்சிஸ்ட் கட்சியின் அரசியல் தலைமைக்குழு உறுப்பினர் ராமகிருஷ்ணன் உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், 5 ஆண்டுகளுக்கு முன்பு 5 கோடி பேருக்கு வேலைவாய்ப்பு கொடுக்கப்படும் என்று வாக்குறுதி தரப்பட்டது. ஆனால் எந்த வேலை வாய்ப்பும் உருவாக்கப்படவில்லை. அதே வாக்குறுதியைத்தான் மறுபடியும் பாஜக அளிக்கிறது என்று குற்றம் சாட்டினார். பிஜேபி ஆட்சிக்கு வந்தால், மோடி பிரதமராக வந்தால் வருஷத்துக்கு 5 கோடி பேருக்கு வேலை கொடுப்பதாக வாக்குறுதி கொடுத்த அந்த பிஜேபி 5 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் மக்களை சந்திக்கின்ற போது ஒரு வார்த்தை கூட தேர்தல் அறிக்கையிலே அந்த 2 கோடி பேருக்கு வேலை சம்பந்தமா இல்ல. மாநில உரிமைகள் பறிப்பதற்கு அனுமதி பச்சை கொடி காட்டிய அதிமுக வாக்களிக்க முடியுமா? பாஜகவை தோற்கடிப்போம், தேசத்தை பாதுகாப்போம், அதிமுக தோற்கடிப்போம், தமிழகத்தை பாதுகாப்போம் என்ற அந்த முழக்கத்தோடு தேர்தல் ஆற்றுங்கள் வெற்றி பெற கேட்டுக்கொண்டு உரையை நிறைவு செய்கிறேன். சென்னை உட்பட 6 நாடாளுமன்ற தொகுதிகளில் பணியாற்றக்கூடிய காவல்துறை ஊழியர்களுக்கு தபால் வாக்குப்பதிவு இன்று தொடங்கியது. காவல்துறையில் பணியாற்றக்கூடியவர்கள் தேர்தல் பணிகளில் ஈடுபடுத்தப்படுவதால் தபால் மூலம் அவர்கள் தங்களது வாக்குகளை செலுத்தி வருகின்றனர்.
வடசென்னை, மத்திய சென்னை, தென் சென்னை, திருவள்ளூர், ஸ்ரீபெரும்புதூர் மற்றும் காஞ்சிபுரம் ஆகிய 6 நாடாளுமன்ற தொகுதிகளுக்கு காவலர்களுக்கான தபால் வாக்குப்பதிவு இன்று தொடங்கியது. தென் சென்னை நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் பணியாற்றக்கூடிய காவலர்கள் நந்தனம் அரசு கலைக்கல்லூரியில் தங்களது வாக்குகளை பதிவு செய்து வருகின்றனர். காலை 7 மணிக்கு தொடங்க வேண்டிய வாக்குப்பதிவு 1 மணி நேரம் தாமதமாக தொடங்கியது. மத்திய சென்னை தொகுதிக்குட்பட்ட காவல்துறை அதிகாரிகளுக்கான முதற்கட்ட தபால் வாக்குப்பதிவு இன்று எழும்பூரில் உள்ள பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்று வருகிறது. தேர்தல் நடத்தும் அதிகாரிகள் தாமதத்தால் 7 மணிக்கு தொடங்க வேண்டிய வாக்குப்பதிவு 9 மணிக்கு துவங்கியது. அதேபோன்று வடசென்னையில் ராயபுரம் செயின்ட் பீட்டர்ஸ் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்று வருகிறது. சென்னையில் மட்டும் 16,000 காவல்துறை ஊழியர்கள் வாக்களிக்க உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. சென்னை, நாமக்கல், நெல்லை உள்ளிட்ட 18 இடங்களில் அரசு ஒப்பந்ததாரர் மற்றும் பினான்சியருக்கு சொந்தமான இடங்களில் வருமான வரித்துறை நடத்திய சோதனையில் கணக்கில் வராத 32 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. தேர்தலுக்கு இன்னும் சில நாட்களே உள்ள நிலையில் வருமான வரித்துறை அதிகாரிகள் தமிழகத்தில் சென்னை, நாமக்கல், நெல்லை உள்ளிட்ட 18 இடங்களில் அரசு ஒப்பந்ததாரர் மற்றும் பைனான்சியருக்கு சொந்தமான இடங்களில் அதிரடி சோதனை நடத்தியுள்ளனர். வாக்காளர்களுக்கு அளிக்க பணம் பதுக்கப்பட்டிருக்கலாம் என சந்தேகத்தின் பேரில் இந்த சோதனை நடத்தப்பட்டுள்ளது.